இத புறா தம்பி போடு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நாம கிளம்பலாம். வெளியில பனிக்காத்து ரொம்ப சில்லுன்னு இருக்குதே. திங்கறதுக்கு ஒரு ரோட்டி கூட இல்ல. இந்த ₹1 வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? யார் யாது? ஆர்டர் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? என்னோட லாஸ்ட் ஆர்டர் இன்னும் வந்தே சேரல. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஷா முதலாளி இன்னும் ஒரு 2 நாள்ல கொடுத்துறங்க. என்னது 2 நாளா? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு அந்த ஆர்டர் வேண்டாம். நீயே வச்சுக்கோ. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க ஐயா. நான் எல்லாத்தையும் வெட்டி சாச்சு போடுறேங்க ஐயா. இந்த கரடி பயலுங்க ஷாக் அடிக்கிறாங்களே. இந்த போனால பெரிய தொல்லையா போச்சுடா. ஆரம்பிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். ஒரே நைட்ல பணக்கார ஆகணுமா? உங்க நிலத்தை விக்கணுமா? அப்படி நீங்க விக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே தயங்காம எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. 555811 555811. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. என்னடா தம்பி உனக்கு லேண்ட் வேணுமாடா? என்கிட்ட ஒரு முழு காடே இருக்குடா. இப்பவே கால் பண்ணி பேசுறேன்டா. ஹலோ, என்கிட்ட ஒரு பெரிய காடே இருக்குங்க. எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மிஷின் ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. நீ ரொம்ப பெரிய புத்திசாலிடா விக்கு. உங்ககிட்ட யாராலையும் மோத முடியாதுடா. கொஞ்சம் கனவு கண்டுகிட்டே போலாம்னு நினைக்கிறேன். ஆஹா பிரமாதம்டா. இன்னும் 2 நாள்ல இந்த காட்டுல உள்ள மரத்தெல்லாம் வெட்டிட்டேன்னா உனக்கு எவ்வளவு காசு கிடைக்குன்னு தெரியுமா? அதுவா சார்? தெரியும் தெரியும் தெரியும். நான் ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன்டா. வேலையை பார்ப்போம்டா. இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு விக்கு. அப்படியா? இந்த கதையை நாங்க போய் சொல்லியே ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. போயிடலாம். இந்த வயசான காலத்துல என்ன ஏன் இப்படி ஓட வைக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? டம்ளர் சைஸ்ல இருந்துட்டு பண்ற வேலையை பாரு. இங்க நாதாண்டா பாஸ். மூடிக்கிட்டு கிளம்படா. இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாதடா. நீ சொன்னாலா கேட்க மாட்ட. இப்ப என்ன பண்ற? அண்ணா முடியலடா. சீக்கிரமா எந்திரிச்சு ஓடிடு. தலையே சுத்துது. ஆமா, இந்த அழகான மரங்கள்லாம் போயிடுச்சு. அவனை சும்மா விடக்கூடாது. ஹே गाइस, இங்க வந்து கொஞ்சம் பாருங்க. அடடா, என்ன பண்றது? இப்படியே போச்சுன்னா காட்டுல இருக்க அனிமல்ஸ்லாம் வாழ இடமே இல்லாம போயிடுமே. நாமெல்லாம் இந்த காட்டை விட்டு கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். நாம எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு நல்லது. இவனுக்கு பயந்தெல்லாம் நான் ஓட மாட்டேன். நம்ம வீட பத்தி தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வீட்டையும் அவன் அழிச்சான்னா தொடர்ந்து இப்படியே ஒவ்வொரு வீட்டா அழிச்சுக்கிட்டே இருந்தானா கொடுமை. அப்ப நாம என்னதான் பண்றது? அவனுக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். அதை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னது? கவலைப்படாதீங்க பாஸ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க.
சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க, கம்முனு வாங்க. என் கையில கொடுக்க உங்களுக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? என்ன வந்து காப்பாத்துங்க. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. வேலையை ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு இங்க ஒரு மரமும் இருக்க போறதுடா. சிறுவண்டு என்னத்தரா போட்டு தொலைச்சான். போச்சு. இது லாகருக்கு யாருன்னு இப்போ உங்களுக்கு காட்டுற பாருடா தடியனுங்களா. எப்போ கழிச்சிட்டேன். இப்படா உங்களை என்ன பண்றது பாருங்கடா. இப்ப பாருங்கடா. இதோட பெரிய வண்டி வச்சிருக்கோம். இந்த வண்டியை வச்சு உங்க 2 பேரையும் நசுக்கிற பாருங்கடா. இதோ வந்துட்டேன். நீ சீக்கிரம் ஓடுற தம்பி, என்னால இதுக்கு மேல இதை பிடிக்க முடியல. நல்ல வேலை பண்ணடா. அது சரியா வேக போனோம். வாங்க ஓடுறான் பாரு. போச்சுடா. என்னோட ஒரு ட்ரக் அவனுக்கு நாசம் பண்ணி விட்டானுங்கடா. என்கிட்ட நிறைய ட்ரக் இருக்கு. சொல்ல குட்டிகளா, இதோட வந்துட்டோம்டா. என் மிஷின் எல்லாமே போச்சு. என்னெல்லாம் கனவு கண்டடா விட்டு எல்லாமே போச்சு. ஐயா சொன்னா கேளுங்க ஐயா, எனக்கு இன்னொரு சான்ஸ் போட்டு கொடுங்க ஐயா ப்ளீஸ். டேமேஜ் ஆன ட்ரக்குக்கெல்லாம் சேர்த்து நீ நம்ம காசு பே பண்ண போற, புரியுதா? என்னையா பெருசா டேமேஜ்? அதான் மொத்தமா எல்லாமே இப்ப எரிஞ்சு போச்சு. ஹலோ உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்து 15 நாள் ஆச்சு, இன்னும் நீ முடிக்கல. நான் பண்ணி கொடுக்குறேன் ஐயா, என்ன நம்புங்க ஐயா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அந்த ட்ரக்குக்கு நீங்க $2 மில்லியன் கொடுத்தாகணும். ஆட்சி படத்துக்கு நான் எங்கயா போவேன்? என்னால அது முடியாது. என்னை இப்படி ஓட வச்சுட்டாங்களே. இது 100 ட்ரைனிங்கா? ஒழுங்கா ஓடி இருக்கடா தனி பசங்களா, உங்களை நான் வேட்டையாட போறேன்டா.
தெரிஞ்சிடுச்சு. சும்மா தெரிக்க விட்டோம்ல. நாங்க பெரிய ஆட்டக்காரங்க, எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உனக்கு ஜெயிச்சு ஜெயிச்சு போர் அடிக்கல? ஜெயிக்கிறது ஒண்ணும் போர் இல்லடா தம்பி. சரி பரவாயில்ல, அதெல்லாத்தையும் விட்டு தள்ளு. எனக்கு ஜாலியா இருக்கு. அந்த அண்டவாயு போனதுல இருந்து வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குதுடா. ஆமா உண்மைதான் தம்பி. அவனை கலாய்க்கிறதும் ஓட விட்டு உதைக்கிறதும் நமக்கு பழகிடுச்சு இல்ல? ஆமாண்டா, நமக்குன்னு ஒரு அடிமை இருந்தா அவனும் போயிட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா சொல்றா தம்பி. ஒரு வாட்டி அப்படிதான் அவன் கண் எடுத்து சுட்டம் பாரு. அவன் சொட்ட மண்டையில எத்தனை ஓட்ட போட்டனே தெரியல. என்னடா பாக்குறீங்க? நான் திரும்ப வந்துட்டேன்டா. நான் ஓடி போனா என்ன, நடந்து போனா என்ன, உங்களுக்கு என்னடா வந்தது? தடியுங்களா? காரணிகளுக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்டா. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. உனக்கு பயம் விட்டு போச்சா? இப்ப நீ தானடா என்ன பார்த்து பயப்பட போற. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் நீங்க தாள வச்சு கூட படுக்க கூடாதுடா. தம்பி இது எப்படி இருக்கு? ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காண்டோ. சரியா சொல்லடா. நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். விட்டுட்டு ஓடாத. உங்களை இன்னைக்கு விட மாட்டேன்டா. நீங்களா வந்தா சமாதானம், நானா வந்தா சண்டடா. தம்பி நம்ம வேற வேற பக்கம் ஓடிடலாம்டா. அடடா பிரிஞ்சு வர்றாங்களே, ரெண்டு பேர்ல யாரடா போய் பிடிக்கிறது? முதல்ல அவன் தம்பி கதையை முடிப்பட்டான். சுவையா இருக்கும் போல. மிச்சம் வைக்காம சாப்பிட வேண்டியதுதான். அந்த லோகரிக்கலை எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. தோலை சுத்துது. சின்னப்படே பயத்துல பயக்க போட்டியாடா. உங்க கதையை முடிக்க வாடா. ஹண்டிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்த எல்லாருக்கும் டாட்டா சொல்றா. நீ என்னோட வேட்டடா. ஒன்னு சுட்டு சல்லடையாகிறடா. என்னடா இது ஆடிஞ்சா புல்லட்டை காணாமே. புல்லட்டை போட்டு வந்து டயலாக் பேசுறேன்டா. என்கிட்ட வராதரா காரணி, என்ன மன்னிச்சிடறானே. டேய் தம்பி, தம்பி நீ எங்கடா இருக்க? டேய் பிராபல் எங்க இருந்தாலும் வெளியே வாடா. டேய் தம்பி இங்க எங்கேயாவது இருக்கேடா? ஹேய் நீ தம்பி பப்ளுவை பாத்தியா? இல்லையே. வா நம்ம சேர்ந்து தேடலாம். சரி சரி வா நம்ம சேர்ந்து தேடலாம். பப்ளு, டேய் தம்பி. பப்ளு, பப்ளு. இவன் நாய்க்குட்டியா மாறிட்டானோ? ஒருவேளை மண்டையில் அடி போட்டிருக்கும், அதனாலதான் இப்படி ஆயிட்டான் போல இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சா போச்சு. வாடா வாடா, உனக்கு இது வேணுமாடா? இந்தடா சாப்பிட்டு பாடுறான்.
சாப்பிட்டு மிச்சம் வச்சது வேணுமாடா? சரிதான். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். நல்ல ஹண்டிங் டாக் கிடைச்சிருக்குடா. பிரமாதம். ஹே ராம்போ, எங்க இருக்க? ராம்போ. பப்ளு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறது. வாடா என் சுண்டலி, நீ எப்படா வந்த? நல்ல வேலை பண்ணிருக்கடா. இந்தாடா சாப்பிடா. இதே மாதிரி நான் சொல்ற வேலையெல்லாம் ரொம்ப சரியா செய்யணும்டா. அப்பதான்டா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். உனக்கு நான் நிறைய சாப்பிடவும் கொடுப்பேன். பப்ளு, டேய் தம்பி, இப்ப எங்க போயிருப்பான்? அவனிதான். ஆமா. டேய் தம்பி, என்ன பண்ற? என் கைய விட்றா. என்னோட புது மாஸ்டர் ஹண்டர் வீக் உன்னை பிடிக்க சொன்னாரு. விக்கவும் மாஸ்டர்னு சொல்ற பைத்தியமாடா நீ? என் கூட வந்தாகணும். ஐயோ வலிக்குதே. இங்க பாரு பிராம்பல், நான் சொல்றத முதல்ல கேளு. நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்கிட்டயே சண்டை போடுறியாடா தம்பி? தம்பியா? அடே, உனக்கு மூளை குழம்பிடுச்சாடா? இல்ல. பப்ளு சொன்ன கேளு, என்ன துரத்தாத. ஒழுங்கா ஓடாம இல்ல. என்னோட பாஸ் கிட்ட உன்னை பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது? எங்க போயிருப்போம்? இப்படி வசமா மாட்டினியா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சாடா? நீ என்ன எதுக்காகடா அட்டாக் பண்ற? லூசடா நீ. இவனுக்கு உண்மையிலே மண்டை குழம்பி போச்சு. நீ உண்மையிலே என்ன அட்டாக் பண்றனா என்னால் அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாதா? என்ன இது? இந்தடா வாங்கிக்கோடா. சிங்கத்தை சிறையில் அடிச்சிட்டீங்க. என்ன ஒழுங்கா வெளியில விடுங்க. என்ன இந்த தடியை இவ்வளவு நேரமாக்குறான்? ஒருவேளை எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பானோ? நீ ஒரு நல்ல நாய் தாண்டா. இல்ல வேண்டாம். உன் மேல தாண்டா காண்டுல இருக்கிற. என்னை எப்படி எல்லாம் நீ வெறுப்பேத்திருக்க. இப்ப ஒன்ன வெறுப்பேத்துறான் பாடுறான். என்ன ஒரு அழகுடா நீ. இதுலயே நான் ரொம்ப டயர்டா. அந்த கண்ணை குர்ரா பிராம்புலு. டேய் என்னடா பண்ற நீ? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நீ ரெடியா இருந்துக்கா? பப்ளு, நாம 2 பேரும் சேர்ந்து அடிச்சு எப்படி இருக்குன்னு காட்டலாம். நீ ரெடியா? திரும்ப வராதடா, ஓடி போயிடு. இந்த சிங்கத்தை காப்பாத்த யாருமே இல்லையா? யாராவது வாங்க.
இப்பயாவது ஒண்ணு கிடைச்சிருச்சு. அண்ணா சுவையான அணியை எப்ப சாப்பிடுவோன்னு இருக்கு, சீக்கிரம் வா. கண்டிப்பா ஒரு நிமிஷம் இரு, அதைத்தான் நான் அப்பவே சாப்பிட்டேன். டேய் அண்ணா விளையாடாத, உண்மையை சொல்லு. ஓ அங்க பாரு. டேய் அண்ணா நீ சாப்பிட்ட அணி எனக்கு வேணும். யாருக்கிட்ட வச்சுக்கிட்டீங்க? நீ இன்னும் வளரவே இல்லை தம்பி பிராமர். டேய் அண்ணா நீ என்னோட ஒரே ஹைட்ல தான்டா இருக்கோம். ஏய் இங்க வந்துரு, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சாமோ. பிராமர் நான் தான் அந்த ஹனியை சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு அந்த அணி வேணும். நீயே போய் எடுத்துடா. என்ன நீ ஏமாத்திட்டடா அண்ணா. என்னை விட்டுட்டு போகாத. போச்சு, உங்களை என்ன பண்ற பாருங்க. போடா, அது நடக்கவே நடக்காது. இந்த ரெண்டு குண்டனுங்களும் எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியலையே, என் உயிரை வாங்குறானுங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நீ என்னோட சேர்ந்து தானடா அந்த ஹனியை எடுத்தோம். அதுக்கு என்ன? ஓடுறேன்ட்டு உருண்டு வரானுங்களே. நம்மளால சாப்பிடதான் முடியல, இப்படியாவது மனசை தேத்திப்போம். இப்படியே ஓடி வந்தா நீ இழைச்சிருவடா தம்பி. எனக்கு ஹனினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப லேட்டா தம்பி. மாட்டிக்கிட்டான். டேய் அண்ணா என்னடா இது, ரெண்டு காலையும் உள்ளார வச்சிருக்கு. டேய் தம்பி நான் மாட்டிக்கிட்டடா விளையாடல. வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, என்னால வெளியே வர முடியல. சீக்கிரம் வா. நீ ஹெல்ப் பண்றியா இல்ல விளையாடிக்கிட்டு இருக்கியாடா? நீ என் காலை தரடா பிடிச்சு இழுக்கணும். அடுத்த பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். உன்னோட அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்க, நீ விளையாடிக்கிட்டு இருக்க. சாரிடா அண்ணா, நான் வேணும்னே அதை பண்ணல. எனக்கு இப்ப பசிக்குதுடா அண்ணா. என்ன மன்னிச்சுக்கடா அண்ணா, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது. நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்க பாரு, தேங்காய் ஜூஸ். என்ன மன்னிச்சிடுவியா? சரி சரி, நான் போய் உன்கிட்ட கோச்சு போறடா தம்பி. என்ன மட்டும் சாப்பிட விடாம பண்ணிட்டு நீ இளநீ குடிக்கிறியா? அடுத்த திட்டத்தை பாருங்கடா. பழிக்கு பழி. யார் என்ன அடிச்சது? இது எப்படி தானா விழுந்துச்சு? மஷ்ரூம். ஓ என்கிட்ட கூட, என்கிட்ட கூட. நான் சாப்பிடலாம், உங்களை மட்டும் சாப்பிட விட்டுருவானா? இதெல்லாம் யாரோட வேலை? அண்ணா சீக்கிரமா இங்க வந்து பாரு, இந்த பூலாம் ரொம்ப அழகா இருக்கு. இதுல கண்டிப்பா நிறைய தேனி இருக்கும். ஆமாடா தம்பி, இன்னைக்கு நம்மளோட லக்கி டே தான். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அன்லக்கி டே தான்டா டேய்.
எல்லாம் போச்சு. பூவெல்லாம் நசுங்கிடுச்சு. பூ இல்லாம தேன் எப்படி கிடைக்கும்? பழிக்கு பழி வாங்குறதுனா இதுதான் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஜாலியா இருக்காமா? என்ன உளற? நாங்க இருக்கிற சைஸ பார்த்துமா நீ இப்படி பேசுற? என்ன சாப்பிட விடாம பண்ணது நீங்க தான். அதுக்கு தான் தூக்கத்துல எந்திரிச்சு வளரிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது? நானா வளர்றேனா? உங்களால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட போறது இல்லடா. வேண்டாம், வலிக்குது. உடம்பு பெருசா இருந்து முக்கியம் இல்லடா, மூளை அதிகமா வேலை செய்யணும். இங்க பாரு, கடைசியா சொல்ற, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. போய் பிடிக்கலாம். வாங்கடா, வந்து பாருங்க. இங்க இருக்கேன். இங்கடா, இங்க. ஓ, நில்லு. எத்தனை ஓட்ட போட்டிருக்கான் பாரு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நான் இங்க இருக்கேன்டா. அவன் இங்க இருக்கான், நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அப்படியா? காணும். நான் பாத்துக்கிறேன். என்ன பிடிக்க போறியா? ஏய் பிராம்பல், உனக்கு பசிக்குதுன்னு சொன்ன. எனக்கும் தான் பசிக்குது. இங்கதான் இருக்கியா? கடைசியா புடிச்சிட்டான் அவன. சும்மா விட மாட்டேன். ஹலோ. இன்னுமாடா உங்களுக்கு டயர்ட் ஆகல? இதோ வந்துட்டேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இதோ வந்துட்டேன். போக போந்துருச்சு. எழுந்திருச்சுட்டான். இப்போ வந்து ஒழுங்காடி ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. என்னடா உன் பிரச்சனை? நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லு. நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க நான் சொல்றேன்டா. உங்களாலதான் என் சாப்பாடெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. சாப்பாடு? என்ன சாப்பாடு? ஓ, அப்பனா இதுக்காக தான் இவ்வளவு பண்ணியா? நாங்க எதையும் தெரிஞ்சு பண்ணல, மன்னிச்சிடு. உன்கிட்ட வேற சாப்பாடு இல்லையா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இந்த காட்டுல எங்கேயுமே சாப்பாடு இல்ல, கிடைக்கவே இல்ல. ஓ, நீ கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். நீங்க ஒன்னும் பண்ண வேண்டியதில்ல. தயவு செஞ்சு இந்த பக்கம் வராம இருந்தா அதுவே எனக்கு போதும், புரிஞ்சுதா? டே அண்ணா, அவன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குடா. இப்பதான் எல்லாமே புரியுது ஏன் அவன் நம்மள சாப்பிட விடலன்னு. டே அண்ணா, நாம அவனுக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணலாம். ஐடியா. டேய் தம்பி, அந்த ட்ரக் கிட்ட வந்துடுச்சு. வா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். வயிற்றுக்குள்ள வண்டி ஓடுற சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கே. ஏன் வண்டா அது? என்னது? நீ திரும்ப வருவேன்னு எனக்கு முன்னையே தெரியும். சூப்பரு.
கடைசி பால். டேய் தம்பி, நான் தானே உன்னை விட பெரியவன். நீ தானே தம்பிக்கு விட்டு கொடுக்கணும். பெரியவங்க சொல்றத கேட்க வேண்டியது உன் கடமை தம்பி. யோ யோ ஏண்டா பப்ளு, என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. இப்ப 2 பேருக்கும் இல்லாம போச்சு. எல்லாம் போச்சு. சரி, நாம வெளிய போய் நிறைய ஹனி எடுத்து வரலாமா? சரி, நிறைய எடுத்துட்டு வரலாம் எனக்கு. அந்த 2 தடியனுங்களும் என்னைய இந்த கெட்டப்ல பார்த்து ஓடி ஒளிய போறாங்க. என்னோட மோப்பு சக்தியை வச்சு நான் சொல்றேன், அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஆமாடா தம்பி. அங்க போற எல்லா பீஸும் வந்துருச்சு. இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டைதான். அப்படியே ஒரு ஆட்டத்தையும் போடுவோம். ஏய் பப்ளு, எனக்கும் வருது. ஓ இது அந்த கரடிங்க சத்தமாச்சு. நான் தான் இன்னும் அடிக்கவே இல்லையா, அதுக்குள்ள எதுக்கு கத்துறாங்க? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாதுடா. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அச்சோ, தேடிய வந்துட்டா. ஓடிடுறா. என்னடா பெரிய அசிங்கமா போச்சு. ஒரு மிகப்பெரிய வீரனை இப்படி ஓட விட்டாங்களே. அச்சோ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் தம்பி, அந்த ஏணி மேல ஏறி அதை எடுத்துட்டு வந்துடுறான். என்ன ஏற சொல்ற? நீ ஏற வேண்டியதானே. அது வந்து இப்பதான் நான் பின்னாடி தீஞ்சு போய் வந்தேன். சரி போரு. தம்பி அலமிதி அபீபோ அலமிதி மிதி வந்தாளே அலமிதி அபீபோ அலமிதி மிதி வந்தாளே. ஆத்தாடி இவனா, ஐயோ. எங்க போச்சு என் சாப்பாடு?
நீ இங்கே தான் இருக்கியா? வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன இந்த கணம் கணக்குது? என்னோட டார்லிங், நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நல்லாவே இல்லையே. அப்பாடா, நீயும் கிடைச்சு முட்டியா? அடியை எப்படிடா எடுக்கிறது? வந்துட்டாங்கடா. நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பார்த்துப்பா? நான் இவ்வளவு கடி வாங்கினது உனக்கு பத்தலடா அண்ணா. எனக்கு நல்லா பின்னாடி சேதாரம் ஏற்பட்டிருக்கு. நீயே உன்னை ரோஸ்ட் பண்ணிட்டா, என்ன மீள கடிச்சது. நம்ம கிட்ட மட்டும் கன் இருந்துச்சுன்னா எல்லாமே சுலபமாயிடுடா. ஒரே ஷூட் தான்டா. டேய் விக்கர் வீக், நீ அடிக்கிறது இவடானிக்கா వచ్చాడు. அவன் கண்ணை கொடுக்க மாட்டான், கண்ணால ஏறிட்டு கொடுப்பான். டாய் டாய், என்ன ஓட மாட்டீங்க? சோபாடு. உன் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெடியா தம்பி? இருக்கு. அந்த பெரிய கண்ணு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா இது வேலை செய்யல? என்னோட ராக்கெட் பாம்பு எங்கடா போச்சு? எங்க இருக்க? ஏ தடி கரடிகளா, உங்க ரெண்டு பேரும் நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்டா. சாப்பாடு எவ்வளவு பெரிய சாப்பாடு. நீ வச்சிருக்கிறது என்னோட ராக்கெட் பாம்புடா. ஆமா, டாய், உங்களை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காண்டா விக்கு. ஏ கரடிகளா, முடிஞ்சா என்கிட்ட போதி பாருடா. நிக்காம ஓடி வா தம்பி. ஏ நில்லுங்கடா. டேய் தம்பி, அங்க பாருடா, தேனீக்கள் இருக்கு. மாட்டீங்களா? ஹேய், நானே ஒரு பெரிய வில்லன்டா. இவ்வளவு நாளா நீங்க என்ன ஒரு டப்பி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் கூடவே இருக்க, நீ பயப்படாதடா தம்பி. ஓடிடு. என்ன விளையாடுறியோ? போத போடி நீதாடா சின்னவனே. டேய் டம்ளர் வாயா, நீ பிரேக் எடுக்க மாட்டியாடா? சாப்பாடு. ஆடா ஷேக், இருந்த ஒரே ஒரு ராக்கெட் குண்டு போச்சு. உன்னை பார்த்தலடா பயப்பட மாட்டேன்டா. ஓடிடா விக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்கடா. நான் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட மோத பாக்குறீங்கடா. என்கிட்ட என்ன இருக்கு பாருங்கடா. மறுபடியும் தேடிக்கலாம். நான் ஒரு பெரிய வில்லடா, என்ன நம்புங்கடா. என்னோட டியூலிப் கிடைச்சிருச்சு.